இப்போ இப்போ சிவக்ஷேத்திரத்துக்கு போயிட்டோம். அம்பாளுக்கு கோபம் வராதா? என்னது இது சிவக்ஷேத்திரத்துக்கு போயிட்டு என் க்ஷேத்திரத்துக்கு வரமாட்டேளா? காஞ்சினாலே இது காமாட்சி தானே. அதனால் காமாட்சியுடைய சன்னதிக்கு போறேள். நிறைய அம்பாள் பக்தர்கள்லாம் இருப்பா. சௌந்தர்யெல்லாம் சொல்லிட்டு ஹிமானி ஹந்தவ்யம் ஹிமகிரி நிவாசைக சதுரவ் நிஷாயாம் நித்ராணாம் நிஷிச்சர்ம பாகேச்ச விச்சதோ வரம் லக்ஷ்மி பாத்திரம்னு சௌந்தர்யெல்லாம் சொல்லிட்டு ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளைன்னு சொல்லிட்டு அடுத்தது கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதி மகாபாசுபதாஸ்திராக்னி நிர்தக்தாசுர சைனிகா இதெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமம்லாம் சொல்லிட்டு லலிதா சப்தசதி துர்கா சப்தசதிலாம் படிச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு போவேள். அம்பாளை சேவிப்பள், ஸ்ரீசக்கரத்தை சேவிப்பள், வெளியில் வந்துடுவேள். வராதிங்க. இப்போ பின் பக்கமாக போங்கோ. நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க, போயிடுங்க. அதாவது கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி போங்கோ. பின்னாடி போனேன்னா ஒரு துவாரம் இருக்கும். கதவை தட்டுங்கோ. அழகா தொப்பு தொப்பு தொப்புன்னு தட்டினே உள்ள விட மாட்டா. அழகா நீங்க தட்டும் போதே தாளமா ஒன்று மிஸ்ரமா தட்டுங்கோ, திஸ்ரமா தட்டுங்கோ, ரூபகமா தட்டுங்கோ. சொக சுக மிருதங்க தாளமு. கதவை தட்டினாலும் தாளமு, கதவை தட்டும் போதும் தாளமு, கதவை தட்டும் போதும் தாளமு. தட்டினேன்னா அங்க இருக்கக்கூடிய குருக்கள் வருவர். 108 சேவிக்கணுமா? உள்ள வாங்க. புரிஞ்சுருவார். இந்த கதை அந்த காலத்துல எல்ஐசி மாடியை உரிச்சு தான் பார்க்கணும், ஆரஞ்சு பழத்தை ஏறி தான் பார்க்கணும். கேட்டிருக்கல? மாத்தியில சொல்றேன், எல்ஐசி மாடியை ஏறி பார்க்கணும். மாத்தி சொன்னாதான் அந்த காலத்துல ஸ்மக்லிங்ல இதெல்லாம் மாத்திப்பா. புரியுறதோ? இதெல்லாம் கோட் வேர்ட் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி நீங்க அந்த கதவை தட்டும் போதே 108 அப்படின்னு அவர் கேட்பார். கேட்டுட்டு என் பேரை சொல்லாதீங்க, ஏன்னா நீ அதான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னெல்லாம் விடுறதே இல்லை நிறைய கோவில், ஏதோ சொல்லி வச்சுடுறீர். இந்த ஒரு காலத்தில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நிருசிம்மனுக்கு 3வது கண் உண்டு தெரியுமோ? ரொம்ப பிரசித்தமாக ஒரு க்ஷேத்திரம் வண்டலூர் கிட்ட சிங்கப்பெருமாள் கோவில்னு உண்டு. அந்த பட்டர் சுவாமி என்ன பண்ணுவார், திருமண் காப்பை விலக்கி காமிச்சா பெரிய 3வது கண்ணு தெரியும். நான் நிறைய உபன்யாசத்தை சொன்னேன், ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த பட்டர் சுவாமி துஷன் சொன்னார், காமிங்கோ காமிங்கோன்னார். நான் போகும்போது அந்த பட்டர் சுவாமி 3வது கண்ணை காமிச்சுட்டார். நரசிம்மத்து காமிக்கல. அதனால நீங்க இங்கேயோ புஸ்தகத்தை படிச்சேன்னு சொல்லுங்க. அங்க போனேன்னா அம்பாளுடைய கர்ப்ப கிரகம் இருக்கு இல்லையா, கர்ப்ப கிரகத்தோட ஒட்டி ஒரு சுவற்றில் ஒரு சின்ன பெருமாள் இருப்பார். ஆதிகேசவ பெருமாள்னு பேர். பக்கத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கூப்பின கையோட இருப்போம். அஞ்சலி தேவின்னு பேர். எந்த அஞ்சலி? ஒரு எலி 2 எலி, அந்த எலி இல்ல, அஞ்சலியும். அஞ்சலியும் பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதின்னு இருப்போம். 108 இவர் ஒருத்தர். தனி சன்னதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சுவற்றில் இருப்பார். சுவாமி அவர் எப்படி அங்கே போனார் காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே? நான் சொன்னேனே, காமாட்சிக்கு சிவபெருமானை மணக்க வேண்டும்னு பல பல கஷ்டங்களை அனுபவித்தாள். அப்போது அண்ணா கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அண்ணாவை வாமனனா பிரார்த்தனை பண்ணியிருக்கா. வாமனா எனக்கு அனுகிரகம். பெருமாள் உடனே சொன்ன, மாமரமா இருக்கேன், நிலாவா இருக்கேன், அதுவா இருக்கேன், இதுவா இருக்கேன்னு சொல்லிட்டார். அப்போ தாயா சொல்லிட்டேன், என் கூடவே இரேன், நான் இங்கே காமாட்சியாக இருக்கேன், கூடவே இரேன். அவருன்னு சொல்லிட்டேன், நான் வரும்போது உன் மன்னியோட சேர்த்து வருவேன்னு மகாலட்சுமியோட வந்துட்டார். மன்னி அண்ணா எல்லாரும் அம்பாளோட செட்டில் ஆயிட்டா. செட்டில் ஆனவுன்னா ஒரு நாள் அம்பாளும் மகாலட்சுமியும் ஏதோ ஒருத்தருக்கு பேசிக்கிறா. அவளுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப், நாத்தனார் அந்த மாதிரிலாம் சண்டை கண்டை எல்லாம் கிடையாது. 2 பேர் பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கும்போது பெருமாள் சும்மா இருக்க வேண்டாவோ, அவர் நாரதருடைய சுவாமி இல்லையா, எட்டி கேட்கிறார். அப்படி ஈவ்ஸ் டிராப்பிங்னு பேர் இல்லையா ஆங்கிலத்தை, அப்படி எட்டி கேட்கிறார். அப்ப அம்பாள் காதை பிடிச்சு திருங்கினாராம். டே திருடா கல்வா அப்படின்னாராம். அதனால இந்த பெருமாளுக்கு கல்வன் அப்படின்னு பேர். அப்படி திரு எப்படி காதை திருகினா, அதனால இந்த ஊருக்கே திருக்கல்வனூர். காமாட்சி அம்மன் கோவில்னு நீங்க சொல்றீள், ஆழ்வார் இதை திருக்கல்வனூர், கல்வன் உடைய ஊர் அப்படின்னு எடுக்கிறார். நான் சொன்னேனே, நீங்க நான் முன்னாடி சொன்ன ஸ்ரீரங்கம் எல்லாம் 21 கோபுரம் 78 சன்னதி. இங்கே பெருமாளுக்கே சன்னதி இல்லை, சுவத்துல ஒரு சின்ன விக்கிரகமா எழுதியிருப்பார். பின்புறமா போய் நீங்க சேவிக்கணும் காமாட்சியில. ஆனா 108 ஒண்ணு. அதுதான் இந்த திருக்கல்வனூர். ரொம்ப வசத்தியான க்ஷேத்திரம். ஆழ்வார் கல்வா அப்படின்னு பாடியிருக்கார். அவ்வளவுதான். ஒரு பாசுரத்துல ஒரே ஒரு வார்த்தை கல்வா அப்படின்னு வந்துடுத்து. எந்த ஊருன்னு கூட சொல்லல. பெரியவாச்சான் பிள்ளை கல்வனாய் இருக்கும் இடம் காஞ்சிபுரத்து திருக்கல்வனூரே அப்படின்னு எடுத்துட்டார். கல்வா அவ்வளவுதான். ஓ யூ தீஃப், இந்த தீஃப்